புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மணவெளி மற்றும் பாகூர் தொகுதிகளைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், ரமேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சிறப்பு குறு நிதி கூடுதலாக ஒதுக்கப்படுவதாகவும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும், அவர்களின் பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த அரசு 5000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளது. தகுதியின் அடிப்படையில் படித்த இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 1000 அரசு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்தார். அனைவரும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்து வருவதாகவும், ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதால் அதற்கு மாற்றாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி அனைவருக்கும் வீடு என்ற நிலை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், புதிதாக விண்ணப்பித்துள்ள 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு தற்பொழுது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் சட்டமன்றத்தில் அறிவித்தது போல அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் எனவும் கூறினார். பாகூர் லெனின் நகரை சேர்ந்த வானவில் கிரிக்கெட் கிளப் அணி ரீகன் ஜான்குமார் அவர்கள் சார்பாக இறுதிப் போட்டியில் களமிறங்குகின்றனர். அவர்களுக்கு தேவையான கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் டி-ஷர்ட் ஆகியவற்றை கேப்டன் பவித்ரன் மற்றும் துணை கேப்டன் சரண்ராஜ் ஆகியோரிடம் ரீகன் ஜான்குமார் வழங்கினர். உடன் பாகூர் லெனின் நகர் பகுதியில் நிர்வாகிகள் ரவிக்குமார், குணாலன், ராஜகுமாரன், பச்சியப்பன், பிரவீன், பூபேஷ், கிஷோர், ஆதேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வந்த பிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சீகா மைதானத்தில் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே மெக்கலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதன்படி முதலில் மாஹே பேட்டிங் செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் மாஹே அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 139 ரன்கள் எடுத்தது. பின்னர் 140 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் அணி 15.1 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 143 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிக்கு விருதுகள் மற்றும் ரொக்க பரிசை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த போட்டியை ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டு ரசித்ததுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மற்றும் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று காலை துப்பராயப்பேட்டையில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் நடைபெற்றது. முகாமினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணைபால் கனடி அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த முகாமின் மூலம் பொதுமக்கள் பல்வேறு வகையான மருத்துவ சேவைகளை இலவசமாக பெற்றனர். முகாமில் கீழ்காணும் பரிசோதனைகள் நடைபெற்றது. பொது மருத்துவம் பரிசோதனை, சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம், மஞ்சள் காமாலை, பிற இரத்த பரிசோதனைகள், காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, பல் பரிசோதனை நடைபெற்றது. மேலும் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தொடர்பான பதிவு சேவையும் முகாமில் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த முகாம் பொதுமக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றதுடன் பலர் இதில் பங்கேற்று மருத்துவ நலன்களை பெற்றுக் கொண்டார்கள். இந்த முகாம் தொகுதி முழுவதிலும் ஆங்காங்கே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் மக்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். உடன் ஆனந்தி மருத்துவ அதிகாரி, திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ்,
கழக சகோதரர்கள் முகுந்தன், ஜீவா ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் புகழ்பெற்ற புனித ஜான் மரி வியானி ஆலயம் உள்ளது. இங்கு ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. பேராலய பங்கு தந்தை ரொசாரியோ தலைமையில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் பெண்கள் மட்டுமே மாதா சுரூபத்தை பவனியாக தூக்கி வந்து வழிபட்டனர். தினமும் சிறிய தேர்பவனி திருப்பலியை தொடர்ந்து ஆக 3ஆம் தேதி சிறப்பு திருப்பலியும் ஆடம்பர தேரோட்டமும் நடக்கின்றது. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக உள்ளது. ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர தினத்தை ஆடிப்புறம் என்ற பெயரில் அம்மன் ஆலயங்கள் தோறும் கொண்டாடுவார்கள். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு அருள்மிகு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தின் ஸ்ரீ ஆடிப்புறம் முன்னிட்டு அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தேங்காய்திட்டு விநாயகர் கோவிலில் இருந்து பெண்கள் வளைகாப்பு வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்தனர். பெண்கள் சீர்வரிசை பொருட்களான மஞ்சத்தூள், குங்குமம், கிழங்கு, மஞ்சள், தாலி சரடு, ஜாக்கெட் பேட், வளையல்கள், ஊதுவர்த்தி, கற்பூரம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், பழ வகைகள், புடவை, தாம்பூலம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஸ்ரீ வடபத்திர காளியம்மனுக்கு வளையல்களால் அலங்கரித்து வளைகாப்பு நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதால் இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா இரவு வீதியுலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் இறுதி நாளான நேற்று மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீப ஆராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வேப்பமரத்து அடியில் நின்றபடி காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதியுலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரியில் பாரம்பரியமாக பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும். 11.8% விழுக்காடு கொண்ட மீனவ மக்களுக்கு 10% விழுக்காடு இபிசியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் வடக்கு தெற்காக தொகுதி வரையறைப்படுத்த வேண்டும். மீனவர்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்க கான்கிரீட் தூண்டில் வளைவமைத்து கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்தவர்கள் செங்கொடி பிடித்து பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற செங்கோடி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரியங்குப்பம், சிவகாமி நகர், கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கினி அம்மனுக்கு ஆடிப்புறத்தை முன்னிட்டு கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள ஐனாரப்பன் கோவிலில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் சுமந்து கோட்டைமேடு, சிவகாமி பகுதியில் ஊர்வலமாக சென்று ஸ்ரீ வடவாகினி மாரியம்மனுக்கு கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் கிராமவாசிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ வடவாகினி மாரியம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம், குங்குமம் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் செய்து பிறகு பக்தர்கள் கொண்டு வந்த 100க்கும் மேற்பட்ட பால் குடங்களை பக்தர்கள் கையினால் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் அம்மனுக்கு 108 குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் இலவசமாக பால்குடம் ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டனர். மற்றும் இந்த விழாவில் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கோவிலின் கௌரவ தலைவருமான தக்ஷணாமூர்த்தி என்கின்ற பாஸ்கர் எம்எல்ஏ மற்றும் 500க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள், கிராமவாசிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நயினார் மண்டபம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு இடித்தாங்கி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையலணி விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற வளையலணி விழாவில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வளையல், தாலி சரடு, மஞ்சள், பூக்கள், பழங்கள் அடங்கிய தட்டினை சீர்வரிசையாக எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று பெண்களுக்கு நடைபெறும் வளைகாப்பு போல் அம்மனுக்கு விதவிதமான பல்வேறு வண்ணங்களில் கண்ணாடி வளையல் அணிவித்து பன்னீர் தெளித்து சிறப்பு பூஜை செய்தனர். மேலும் குழந்தைகள் இல்லாத சுமார் 20க்கும் மேற்பட்ட தம்பதியினருக்கு ஆலய வளாகத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். மேலும் திருமணமாகாத ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் என்பது ஐதீகம் என்பதால் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆலய கௌரவ தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் சம்பத் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பன்னீர்செல்வம் மற்றும் ஆலய அர்ச்சகர் சிவா உட்பட ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் இன்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை முதல் அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை துவங்கியுள்ளனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.